இப்போது சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அட்லிக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறானே, இதே இந்த பிரியான்ற அந்த மனைவியோட ஒரு மகன் இருக்கிறானே, இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த வளைகாப்பு இந்த இதெல்லாம் தேவைதானாங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் புரியுது. யாருக்கு புரியணும்? விஜய்க்கு புரியணும். அவனுக்கு முட்டு கொடுக்குறான் பாருங்க, அந்த கட்சியில் இருந்துட்டு என்ன செய்தாலும் நாங்கள் முட்டு கொடுப்போன்றான் பாருங்க, அந்த விஜய் கால் நக்கிகள். வரலாறு படைப்போம், அதை படிப்போம். இவன் வளைகாப்பில் போய் உட்காந்துக்கிட்டு தொண்டர்களுக்கு அறிக்கை விடுறான், இங்கே நம்ம வாக்குகளை பிரிப்பதற்காக வரவில்லை, நாம் ஆட்சி அமைப்பதற்காக வந்திருக்கிறோம், அதனால் வரலாறு படைப்போம் தான். இவன் வளைகாப்பு படைக்கிறான். அந்த திருமணத்துக்கு மனைவியோடு போனவர், மனைவியோட ரவிக்கைக்கு பின்னாடி ஆனந்த் பிரிகேட், அதனுடைய தமிழ் என்ன? ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஊர் முழுக்க வளைகாப்பு பற்றி பரவலாக பேச்சாக இருக்குது ஊர் முழுக்க. அதுக்கு காரணம் விஜய். என்னங்க விஜய் எங்கே போனாலும், கல்யாணத்தில் போனாலும் ஒரே பேச்சாக இருக்குது, வளைகாப்பு போனாலும் ஒரே பேச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டானு பேசுவீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் பேச வேண்டியது தானே இருக்குது. இப்போது எல்லாருக்குமே சார் வாழ்க்கையில் ஒரு முறை தான் இதெல்லாம் நடக்கும், சரிங்களா? மறுமுறை நடந்தாலும் அது பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படும். இப்போ உதாரணத்துக்கு திருமணம்னு எடுத்துங்களேன். திருமணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு முறை தான் நடக்கணும்னு கிடையாது, ஒரு முறை நடக்கும். அந்த திருமணம் இரண்டு தரப்புலேயே ஏதோ ஒரு மனமுறிவு ஏற்படுதுன்னா அதை விவாகரத்தில் போய் முடிச்சுட்டு திருப்பி செகண்டு இன்னொரு மேரேஜ், அது மாதிரி எத்தனை மேரேஜ் வேணாலும் இன்றைக்கி பண்ணிக்கலாம். ரத்து பண்ணிவிட்டு அடுத்த திருமணத்தை பண்ணிக்கலாம். இது வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கணும். ஆனால் இங்கே பல முறை நடந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அது முறையாக ரத்து பண்ணிட்டு தான் நடத்தணும். இது திருமணத்துக்கு நான் சொல்கிறது. இப்போ திருமணத்தை கடந்து அதுக்கப்புறம் சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் சீமந்த நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அதுதான் வளைகாப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வளைகாப்பு யாருக்கு போடுவாங்கன்னா, ஒரு நிறை மாத கர்ப்பிணி, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்தில் 9 மாதத்தில் பண்ணுவாங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த நிகழ்ச்சியில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி. ஏன்னா மகப்பேறு என்பது ஒரு மறுபிறவி என்பதால் அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா பரவலாக கொண்டாடுவாங்க. இங்கே சிலதான் இதெல்லாம் தேவையா அதெல்லாம் தேவையான்னு அதெல்லாம் தேவையில்லைன்றது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க முடிவெடுக்கிறது தான். ஆனால் தமிழ் பண்பாடு வளைகாப்புன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி இருக்குது. மஞ்சள் நீராட்டு விழா கூட எதுக்கு பண்ணணும்னு சொல்லி கேட்குறவங்களாம் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியில் பண்ணணுமானுவாங்க. ஆனால் பெண்கள் பருவமடையும் போது இது ஒரு விழா. நான் ஒரு முறை நெல்சன் மண்டேலா அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது, ஆண்களுக்கு எப்படி மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிறாங்களோ, ஆண்களுக்கு கூட பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இப்படி ஒரு சடங்கு இருக்குது. ஆண்கள் வயது பருவமடையும் போது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இங்கே மஞ்சள் நீராட்டு நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தென்னாப்பிரிக்காலையும் அப்படி ஒரு விழா நடத்துவாங்க. ஆண்களுக்கும் கூட உண்டு. சரி, இப்போ அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். இப்போ வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு விஜய் போனதுனால அட்லியோட வளைகாப்பு நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. இது அட்லி வீட்டில் இருக்கிறவங்க வளைகாப்பு நிகழ்ச்சியா அல்லது அட்லியோட மனைவிக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியானு தான் பரவலான கருத்து. என்ன கேட்டால் அட்லியோட மனைவிக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க. இப்போது சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அட்லிக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறானே, இதே இந்த பிரியான்ற அந்த மனைவியோட ஒரு மகன் இருக்கிறானே, அப்படி இருக்கும்போது எப்படிங்க இது வளைகாப்பு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் யார் சார்? இதெல்லாம் இதுக்கெல்லாம் மறுப்பு யார் தெரிவிக்கணும்? யார் இந்த தகவலை முறையாக அறிவிக்கணும்? ஒன்று அந்த கட்சியில் இருக்கிறவங்க இவங்க தலைவர் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னு அறிவிக்கணும். ஆனால் அப்படி எதுவும் அறிவிக்கவே இல்லை. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அங்கே அவருடைய எப்படி சொல்கிறது, நண்பர்னும் நம்ம சொல்ல முடியல, இப்போது இணையர்னும் சொல்ல முடியல, காதலினும் சொல்ல முடியல, மனைவினும் சொல்ல முடியல. த்ரிஷா மும்பையில் போய் இருக்கிறாங்க. ஒரு செய்தியும் போடுறாங்க, நான் மும்பையில் தான் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு செய்தியை போடுறாங்க இணையத்தில். உடனே இவரும் பறந்து போகிறாரு மும்பைக்கு.
சரி மும்பைக்கு தான் போகிறீங்க, முழுக்க முழுக்க தனிப்பட்ட நிகழ்ச்சியாக கேட்டிங்கன்னா அங்கே ஒரு வாழ்க்கை கோஷம் போகிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பலை இவங்க தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. சரி, இப்படி அங்கே போயிட்ட பிறகு இங்கே ஊரெல்லாம் ஒரே பேச்சாக இருக்குது. என்னங்க இங்கே எவ்வளோ வேலைகள் இருக்குது, தேர்தலில் எவ்வளோ பணிகள் செய்ய வேண்டியது இருக்குது. குறைஞ்சபட்சம் இன்றைக்கி தேதிக்கு எடுத்தால் கூட 30 நாள் தான் இருக்குது. இந்த 30 நாட்களில் வந்து தேர்தல் பணியோட வந்து ஒரு தொகுதிக்கு வந்து நீங்கள் வந்து பயணப்பட கூட ஒரு நாளைக்கு 7 தொகுதிக்கு பயணப்படணும். அப்போ தான் 30 நாட்களில் 234 தொகுதியை நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த வளைகாப்பு இந்த இதெல்லாம் தேவைதானாங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் புரியுது. யாருக்கு புரியணும்? விஜய்க்கு புரியணும். அவனுக்கு முட்டு கொடுக்குறான் பாருங்கள், அந்த கட்சியில் இருந்துட்டு என்ன செய்தாலும் நாங்கள் முட்டு கொடுப்போன்றான் பாருங்க, அந்த விஜய் கால் நக்கிகள். அவனுக்கு தெரியணும் இது. நமக்கு வந்து அதை பற்றி அவன் வந்து நீ பிரச்சாரத்துக்கு போனால் என்ன போகலனா என்ன, ஏன்னா மொத்தத்தில் கட்சி முடிஞ்சு போச்சு. அதான் சொல்லுவாங்களே வந்து கவுண்டமணி ஒரு படத்தில், நீ வயதுக்கு வந்தால் என்ன வராக்கிட்டே என்ன, அந்த மாதிரி தான் வந்து விஜய் நீ தொகுதிக்கு போனால் என்ன போகலாம் என்ன, தோல்வின்றது தெரிஞ்சு போச்சு. முதலமைச்சர் வந்து கனவுன்றது அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ வேறு வழி கிடையாது. இப்போ திடீர்னு கட்சியை கலைக்க முடியாது இல்லையா? அதனால் சும்மா பேரளவுக்கு வந்து வரலாறு படைப்போம், அதை படிப்போம். இவன் வளைகாப்பில் போய் உட்காந்துக்கிட்டு தொண்டர்களுக்கு அறிக்கை விடுறான், நீங்கள் வந்து நம்ம வாக்குகளை பிரிப்பதற்காக வரவில்லை, நாம் ஆட்சி அமைப்பதற்காக வந்திருக்கிறோம், அதனால் வந்து வரலாறு படைப்புன்றான். இவன் வளைகாப்பு படைக்கிறான், இங்கே வரலாறு படைக்கணும்னு அறிக்கை விடுறான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த வளைகாப்பு ரகசியம் என்னந்தாங்க அப்படின்னா உள்ளபடியே சொல்கிறேங்க, எனக்கும் கூட தெரியல. ஆனால் அட்லியோட மனைவிக்கு வளைகாப்பு. அட்லிக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு மகன் இருக்கான்னா அதே மனைவிக்கு ஒரு மகன் இருக்கிறான். இப்போ அட்லிக்கு வந்து இந்த பிரியான்ற மனைவி தான் இருக்கிறாங்களா இல்லை இன்னொரு மனைவி இருக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகமும் இருக்க தான் செய்யுது. விஜய் வந்து வளைகாப்புக்கு தான் போயிருக்கிறாரா இல்லை வளைகாப்புன்ற ஒரு பேரை சும்மா அப்படி எடுத்து விட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவர் வந்து அரசியல் ஆலோசனை செய்கிறதுக்காக போயிருக்காரா? ஏன்னா மிகப்பெரிய ராஜதந்திரியெல்லாம் கூட வந்து முன்னாடியே போயிருக்காங்க இல்லையா? இப்படி தான் வந்து பார்க்கப்படுது. எது எப்படி ஆகிடும் வந்து பார்த்திங்கன்னா அட்லியோட குடும்பத்துக்கும், அதாவது அட்லியோட மனைவி பிரியா அவர்களுக்கும் விஜய்க்கும் கூட வந்து ஒரு நல்ல நட்பு இருக்குது, நட்புன்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னு தான் வந்து இங்கே பரவலாக பேசப்படுது. ஆனால் ஒரு நல்ல தகுதியான ஒரு நபர் அட்லி. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு வேலை செஞ்சார். நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இப்படி யாராவது செய்ய முடியுமான்னு பாருங்கள். அம்பானி வீட்டு திருமணம். அந்த திருமணத்துக்கு வந்து மனைவியோடு போனவர், மனைவியோட ரவிக்கைக்கு பின்னாடி வந்து ஆனந்த் பிரிகேடு, அதோட தமிழ் என்ன, ஆனந்தோட படை அப்படின்ற மாதிரி தான். அப்போது இது நல்லா புரியும், பிரிகேட்ன்றது படை. சரிங்களா? அப்போது இதை வந்து ஒரு படமாகவே வெளியிட்டு அதை அவரே கை நீட்டி காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டிருந்தாருங்க. ஒரு பரபரப்பு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தன்மான சிங்கம் வந்து அட்லி, அதாவது சுயமரியாதையோட சுடர், தன்மான சிங்கம். அப்படிப்பட்ட ஒரு கேட்டால் மானில் வந்து கவரிமான். அப்படிப்பட்ட ஒரு அட்லி வீட்டு திருமணத்துக்கு போனதை வந்து நாம் தவறாக பேசக்கூடாதுன்றதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். எது எப்படி ஆகினும் கத்திரிக்காய் கால் முழிச்சா கடத்தெருவுக்கு வரும்னுவாங்க. அங்கே எதுக்காக இவர் போனார்ன்றது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய தான் போகுது. அது தெரிஞ்சு நம்ம ஒன்றும் செய்யவும் போகிறது கிடையாது. அதனால் வந்து கத்திரிக்காய் கால் முழிச்சா கடத்தெருக்கு வரப்போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.